ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்தியாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம திருச்சியில 4வதா ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில திருப்பட்டூர் அப்படின்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் இருக்குங்க. இந்த டெம்பிளோட விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தாங்க எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷனலா இருக்கும். இதே போல நான் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. இந்த பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில திருப்பட்டூர் அப்படின்ற வில்லேஜ்ல தாங்க இருக்கு. திருச்சியோட மெயின் ஜங்ஷன்ல இருந்து இந்த திருப்பட்டூர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருது. இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவில்ல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பான பூஜை நடைபெறும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. காலையில 6 மணிக்கு கோவில் ஓபன் பண்ணி மத்தியானம் 1 மணி வரைக்கும் கோவில் ஓபன்ல இருக்கணும். அதுக்கப்புறமா சாயங்காலம் 4 மணிக்கு கோவில் ஓபன் பண்ணி நைட்டு 9 மணி வரைக்கும் கோவில் இருக்கணும்னு சொல்றாங்க. மற்ற வார நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு காலையில கோவில் ஓபன் பண்ணி மத்தியானம் 12 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். சாயங்காலம் 4 மணிக்கு ஓபன் பண்ணி டெம்பிள நைட்டு 8 மணி போல க்ளோஸ் பண்ணிடுவாங்களாங்க. இந்த கோவில்ல பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசல்லையே நெய் தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. ஒவ்வொரு இத்தனை கவுண்ட் ஆஃப் தீபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் போகும், இந்த இது நடக்கும், நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க பெரிய ஒரு பேனரே வச்சிருந்தாங்க. அதான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இந்த வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வழிபாடா இங்க பண்றாங்க இங்க வர பக்தர்கள். சரி வாங்க கோவிலுக்குள்ள போய் பார்ப்போம். கோயிலுக்குள்ள மூலவரை காட்டுறதுக்கு கேமரால அலௌடு இல்ல. அதெல்லாம் நான் ஒரு வந்து இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்றேன் எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு. நாங்க கோயில் போயிருந்த சமயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவில்ல ஒரு புனரமைப்பு பணி மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு போல இருக்கு. நம்ம நேரா போய் சுவாமியை பார்த்துட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பிரம்மாவை தரிசனம் பண்ண போயிட்டோம். அங்க போற வழியில பாத்தீங்கன்னா தெரியும் எந்த சன்னதியுமே நம்ம போய் சுவாமி கும்பிடுற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயுமே அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. இந்த பில்லர்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி சாண்டல் கலர்ல இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து ஏதோ கோட்டிங் கொடுத்து வச்சிருக்காங்களாம். இதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறம் கழுவினாங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பில்லர்ஸ்லாம் வந்து பழைய மாதிரியே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா கேட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பத்தி எதுவும் தெரியல எனக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாவே இந்த கோவில் முழுக்க நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து பூசி வச்சிருந்தாங்க இந்த சாண்டல் கலர்ல பெயிண்ட் மாதிரி. இப்போ நீங்க பாக்குற இதுதான் பாத்தீங்கன்னா பிரம்மாவோட மெயின் சன்னதிங்க. அவரோட சன்னதி நேரா காட்ட முடியாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்த தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போலாம் வாங்க. இந்த ஸ்தலத்துல மூலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரருங்க. இந்த ஸ்தலத்துல தாயார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம சம்பத் கௌரி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்பாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து தாயாரா காட்சி கொடுக்குறாங்க. நாம கோவிலுக்குள்ள போன உடனே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரரோட சன்னதி வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட சன்னதி வரும். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அதி தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில்ல. அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா தாயாருக்கு தனியா சன்னதி கொடுத்துருப்பாங்க. அந்த சன்னதிக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட பிரம்ம தீர்த்தம் கூட இருக்குங்க. இந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய இடத்த சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா 108 சிவலிங்கங்களை நந்தி சிலையோட பிரதிஷ்டை பண்ணிருக்கிறாரு பிரம்மா அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிங்கங்கள் எல்லாம் பிரம்மா வந்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு பரிகார ஸ்தலமா கூட இந்த கோவில் விளங்குது. பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில ஸ்பெஷல் பூஜை நான் ஏற்கனவே உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பேன். அன்னைக்கு அவர் பிரம்மா தான் அதிதேவதை அப்படின்றதால பிரம்மாவுக்கான சிறப்பு வழிபாடுலாம் இந்த கோவில்ல நடக்குது. அன்னைக்கு பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் காப்பு அலங்காரம் பண்றாங்க. துண்டு கூட வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு வஸ்திரம் சாத்துறது கூட மஞ்சள் கலர்ல தான் சாத்துறாங்க. இந்த கோவிலுக்கு நீங்க வரும்போது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு வந்து பிரம்மாவோட காலடியில வச்சு பூஜை பண்ணி வணங்கி கொண்டு போனீங்க அப்படின்னா தலையெழுத்து மாறிடும் அப்படின்னு சொல்லி இங்க நம்புறாங்க. இந்த கோவிலுக்கு யார் நினைச்சாலும் போக முடியாதுங்க. யாரோட தலையெழுத்து மாறணும் அப்படின்னு விதி இருக்கோ அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து இந்த பிரம்மபுரீஸ்வரரையும் பிரம்மாவையும் வேண்ட முடியும். இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்க ஒரு முறை வந்துட்டு போனாலே உங்க தலையெழுத்த மாத்திர அதிசயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில படாத பாடுபட்டு பல பிரச்சனைகளை கடந்து வாழ்க்கையே வெறுத்து போய் ஏன்டா இந்த லைஃப் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்து இந்த பிரம்மபுரீஸ்வரரா மனசார வேண்டிக்கிட்டு இவரை கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில இன்னொரு மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பிரம்மா கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிவன் வந்து பாத்தீங்கன்னா உயிர்களை படைக்கும் தொழிலை வந்து பிரம்மா கிட்ட ஒப்படைக்கிறாரு. அதனால தனது படைப்பு தொழில் வந்து பாத்தீங்கன்னா ஆணவம் கொண்ட பிரம்மாவோட தலையை வந்து பாத்தீங்கன்னா சிவன் கிள்ளி எடுத்துடுறாரு.
அது மட்டும் இல்ல, அதோட வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவரை போய் பூமியில பிறக்கும்படி சிவன் வந்து பாத்தீங்கன்னா சாபமும் கொடுத்துடுறாரு. தான் பண்ண தவற உணர்ந்த பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா சிவன் கிட்டேயே மன்னிப்பு கேட்கிறாரு. சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, பூமியில போய் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சு என்னை வழிபட்டுட்டு வாங்க, உங்களோட சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை காமிச்சிட்டு சிவன் போயிடுறாரு. அதுக்கப்புறமா பல்வேறு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா வந்து 12 லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்சு வழிபடுறாரு. பிறகு இந்த இடத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்திலேயே மட்டும் 108 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வராரு. இவர் வழிபடுறத பார்த்து பக்தியில மனம் இறங்கி வந்த சிவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க இவருக்கு காட்சி கொடுக்குறாரு. சிவனோட தரிசனம் கிடைச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவோட சாபம் விமோச்சனம் கிடைக்குதுங்க. அடுத்த நிமிஷமே பிரம்மாவோட படைப்பு தொழில் அதிகாரம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா கிட்டே திருப்பி போய் சேருது. சிவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவை வாழ்த்தி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலத்துல தனி சன்னதி உருவாக அருளினார்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சிவன் வந்து பிரம்மாவோட தலையெழுத்தை இந்த ஸ்தலத்துல திரும்ப எழுதப்பட்டதால் பிரம்மாவை தரிசிக்க வரும் பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலையெழுத்து மாறும்படி பிரம்மாவிற்கு உபதேசம் செஞ்சாரு சிவன். இதனால தாங்க திருப்பட்டூர்ல இருக்கக்கூடிய பிரம்மாவை தரிசனம் பண்றதால நம்ம வாழ்க்கையில திருப்பம் ஏற்படும்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க. பிரம்மாவை வணங்கிட்டு பிரகாரத்தை சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரோட ஜீவ சமாதியை நீங்க வந்து பார்க்க முடியும். அந்த சமாதி பக்கத்துல உட்காந்து தியானம் பண்ணா ஒரு சிறப்பான ஆன்மீக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பழமையான ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. வியாகிரபாதர் முனிவர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஷ்யப்ப முனிவர், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவனை தரிசித்து முக்தி அடைந்த ஸ்தலம்னு சொல்லப்படுதுங்க. பிரம்மாவை, சிவனை, தாயாரெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் பக்கத்துல வந்திருக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு. நாங்க வந்திருந்தது ஒரு ஈவினிங் டைம்ன்றதால இந்த பிரம்ம தீர்த்த குளமும் சரி, இந்த அட்மாஸ்பியரும் சரி ரொம்ப சூப்பரா பிளசண்டா ஹாப்பியா இருந்ததுங்க. இன்னொரு விஷயம், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரங்கு இருந்துச்சு. இப்படி எப்படி தனியா போறதுக்கே கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னு தெரியல, இப்பெல்லாம் நிறைய குரங்கு இருக்கு இங்கெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க தனித்தனியா சின்ன சின்னதா ஒரு சன்னதி மாதிரி கட்டி வச்சிருந்தாங்க. அதுல சிவலிங்கமும் இருந்துச்சுங்க. சில சன்னதியில வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இல்ல. இந்த பிரம்ம தீர்த்தத்துல இருந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாத்துருவோம். ஃபர்ஸ்டா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக நாதர்னு சொல்லி இங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஏகாம்பேஸ்வரர். ஏகாம்பரேஸ்வரர் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாக் பண்ணி முன்னாடி போனோம் அப்படின்னா அடுத்ததா அருணாச்சலேஸ்வரரை நம்ம பாக்குற மாதிரி இருக்குங்க. அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கைலாசநாதரோட கோவிலுங்க. இந்த மண்டபம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசாவே இருக்கு இந்த சன்னதி. இதை பாக்குறதுக்கு எனக்கு என்னவோ இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் இருக்குல்ல, அது கொஞ்சம் மினி வேர்ஷனா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க இந்த கோவில. உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான சிவன் அவ்வளவு பெருசா இருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நந்தி ஒண்ணு இருக்குங்க. அந்த நந்தி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு சிதிலம் அடைஞ்சிருக்கு. பட் ஆனா நந்தி பாக்குறதுக்கு ரொம்ப உயிரோட்டமா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த நந்திக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஜம்புகேஸ்வரரோட சன்னதி இருக்கு. அதுக்கு இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காளகஸ்திநாதர் சன்னதி இருக்குங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சப்தரிஜிநாதர், அதுக்கப்புறம் தாயுமானவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாதாள ஈஸ்வரர், பழமலைநாதர் அப்படின்னு சொல்லிலாம் இங்க சிவலிங்கம் இருந்தது. எல்லாத்தையும் என்னால கவர் பண்ண முடியல, ஏன்னா குரங்கு அதிகமா இருக்குது அப்படின்றதால நான் முன்னாடி இருந்தது மட்டும் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேங்க. நாங்க உள்ள எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரம்ம தீர்த்தத்துல இருந்து வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சங்கு மாதிரி ஒண்ணு வச்சு முழங்கிட்டு இருந்தாரு. பட் ஆனா சங்கோட சவுண்ட் இதுல கேட்டுச்சு. இதோட பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதோட நேம் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கோவிலோட மெயின் உள்ள போக வேண்டிய இடம். இங்க பாத்தீங்களா துவாரபாலகர்கள், இவரை கடந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவனை தான் போய் தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கோவில இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இந்த கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சிவன் வந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஆமா இந்த கோபுரத்துல இருந்து 7 நிலை கோபுரமா. பங்குனி மாசத்துல சில நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா
இந்த 7 நிலை கோபுரத்த தாண்டி சிவன் மேல வந்து பாத்தீங்கன்னா, சூரிய ஒளி படும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்ளோ சூப்பரான இடம் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்றாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா, பதஞ்சலி முனிவரோட படமும் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே பார்த்துட்டு ரொம்ப திருப்தியா நல்லபடியா சுவாமிய கும்பிட்டுட்டு நாங்க இங்கருந்து கிளம்பிட்டோங்க. அப்படியே வெளிய வந்தோம் பார்க்கிங் பிளேஸ்க்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு தனியா ஒரு ₹30ன்னு சொல்லி டிக்கெட் சார்ஜ் பண்ணாங்க. சரி அத குடுத்துட்டு, அப்புறம் ஒரு காஃபி குடிச்சுட்டு அங்கேயே வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பிட்டோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனல நீங்க முதல் முறையா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பிரம்மா கோவிலுக்கு போணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை பாய்.